ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி கதையோட டாபிக் வந்து நரியின் உபாயம். ஒரு பெரிய ஆலமரத்தில் அம்மா காக்கா அப்பா காக்கா அவங்க குஞ்சுகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொந்தில் ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வருது. இந்த பாம்பு வாழ்கிறது அந்த காக்காக்கெல்லாம் பிடிக்கல. ஒரு நாள் இவங்க அம்மா காக்காவும் அப்பா காக்காவும் சாப்பாடு தேடுறதுக்காக போயிருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த மரத்து மேலே ஏறி பாம்பு குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட்டு வந்துருச்சு. அப்போ அவங்க திரும்பி வந்து பார்க்குறாங்க, அவங்களோட பிள்ளைங்களை காணோம். சுற்றி இருக்கவங்க பறவைங்க கிட்டெல்லாம் கேட்குது, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா காக்கா மறுபடியும் குஞ்சு பொறிக்க ஆரம்பிக்குது, முட்டை போட்டு. இந்த தடவை அவங்க 2 பேருக்குள்ளாரையும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்ம இங்கே இருந்து நம்ம பசங்களை பார்த்துக்கலாம், முன்ன மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளாரையும் பேசிக்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்பா காக்கா வந்து சாப்பாடு தேட போயிருக்காரு, அம்மா காக்கா இருக்காங்க. இந்த அம்மா காக்கா அசந்து இருக்கிற நேரத்தில் பாம்பு மறுபடியும் மேலே ஏறி குஞ்சை சாப்பிட வந்திருக்கு. அந்த அம்மா காக்கா எல்லாரையும் கூப்பிட்டு கத்தி கூப்பிடுறாங்க. அந்த எல்லாரும் வந்து அந்த பாம்பை தாக்குறாங்க. அப்போயும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. குஞ்சை சாப்பிட்டு அது போயிடுச்சு. இந்த அப்பா காக்காவும் இந்த அம்மா காக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டு, இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, இந்த பாம்பை எப்படியாவது விரட்டி அடிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, நரி வந்து அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நரிக்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லு, இந்த மாதிரி எங்கள் பசங்களெல்லாம் பாம்பு பிடிச்சி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நரி ஒரு யோசனை சொல்லுது. இந்த மாதிரி நதிக்கரைக்கு வந்து குளிக்க வருவாங்க ராணியும் அவங்க கூட இருக்கவங்களையும். நீ வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பாங்க. அதுலேருந்து நீ ஒரு நகையை எடுத்துகிட்டு போயிடு. சுற்றி வந்து காவலாளிகள்லாம் கொஞ்சம் தூரத்தில் நிற்பாங்க, அவங்க கண்ணில் படுற மாதிரி போ. அங்கே போய் அந்த நகையை பாம்பு பொந்துக்குள்ளார போட்டுரு. அதுக்கப்புறம் அந்த காவலாளிங்களே அந்த பாம்பை முடிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நரி சொல்லுது. இதே மாதிரியே அடுத்த நாள் வந்து குளிக்க வர்றாங்க ராணிகள்லாம். நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு முத்து மாலையை எடுத்துகிட்டு ஒரு காக்கா போகுது. பின்னாடியே அந்த காக்காவும் கத்திட்டு போகுது. அதே காவலாளியை பார்த்துட்டாங்க. அந்த காக்கா கொண்டு போய் பாம்பு பொந்தில் போட்டுருச்சு அந்த முத்து மாலையை. காவலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த குச்சி எடுத்து பொந்துக்குள்ளார தேடுறாங்க. அப்போ உள்ளேருந்து அந்த பாம்பு சீறிக்கிட்டு வருது. இவங்க பயந்துட்டு கம்பெடுத்து அந்த பாம்பை அடித்து கொன்னுட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த காக்காங்க 2 பேரும் போய் நரிக்கிட்ட நன்றி சொல்லுது, உன்னோட யோசனைனால் அந்த பாம்பை கொன்னுட்டாங்க, இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக அந்த மரத்தில் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காலாம் சொல்லிவிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சி